சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்ல இப்போ கூலி படம் விறுவிறுப்பா ஷூட்டிங் போய் கொண்டிருக்கு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த கூலி படம் மார்ச் மாசத்தோட இறுதிக்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங் முடிய போகுது என சொல்லப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏப்ரல் மாசத்திலிருந்து ஜெயிலர் 2 படத்துல கலந்துக்க போறாராம். பொங்கல் அப்பதான் ஜெயிலர் 2 படத்தோடைய அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இப்ப ஜெயிலர் 2 ஓடைய ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியா வேட்டையன் படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த வேட்டையன் படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்றிருந்தது. என்னதான் கலவையான விமர்சனங்கள் பெற்ற போதிலும் இந்த படம் வசூல்ல ஒரு சக்கப்போடு போட்டுச்சுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இதில் லோகேஷ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. இப்போ விறுவிறுப்பா ஷூட்டிங் போய் கொண்டிருக்கும் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து சத்யராஜ், ஷௌபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஓவர். ரஜினிகாந்தோட போர்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு 2 நாட்களில் முடிஞ்சிடும் என்று சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து மீதம் இருக்கும் ஷூட்டிங்கை லோகேஷ் பார்த்துக்க போறாராம். நம்ம ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு மூவ் ஆக போறாரு. அடுத்த படம் ஜெயிலர் 2 தான். ஜெயிலர் 2 நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. மேலும் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கிளின்ஸ்லி, ரம்யா கிருஷ்ணன் போன்றோர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாங்க. மேலும் ஜெயிலர் 1 போலவே இந்த படமும் ஹிட் ஆகும் என எதிர்பார்க்கப்படுது. ஜெயிலர் 1 கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூல் சாதனை ஈட்டி சன் பிக்சர்ஸுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்திருந்தது. யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு வெற்றினா அது ஜெயிலர் படத்துடைய வெற்றி தான். அப்படிதான் இந்த படமும் கண்டிப்பாக சாதனை செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. அதனால தான் இவ்வளோ லாங் கேப் எடுத்து நெல்சன் அவர்கள் நம்ம ரஜினியை வச்சு எடுக்கிறாரு. மேலும் ரிலீஸ் பண்ணியிருந்த ப்ரோமோவை பார்க்கும்போது இந்த படம் அதிரடியான ஆக்ஷன் படமாக இருக்கும் என தெரிய வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தில் பாலகிருஷ்ணாவும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதா சொல்லப்பட்டு வருது. பொறுத்து இருந்து பார்ப்போம். மேலும் இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஒரு பாட்டோட தான் ஆரம்பிக்க போகிறாங்களாம். எப்படி காவாலா பாட்டை ரிலீஸ் பண்ணி ஒரு வைப்பை கிளப்பியிருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு சாங்காக இருக்கணும் என்று நம்ம நெல்சனும் விரும்புகிறாராம். ஏன்னா அப்படி ஒரு பாட்டு தான் ப்ரொமோஷனாக அமைஞ்சும். அப்படி தான் காவாலா பாட்டும் அந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை தமன்னா கிடையாது. ஒரு முக்கியமான ஹீரோயினை தான் இந்த பாட்டில் ஆட வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஒன்று ராஷ்மிகா மந்தனாவாக இருக்கும், இல்லை பாலிவுட்லேருந்து புது ஹீரோயினை யாரனா இறக்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் முதல்ல ஷாங்கை தான் ஷூட்டிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஜெயிலர் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.